இவன் ஒன்னும் அவன் மேல இருக்கிற அக்கறையினால சண்டை போடல. இப்படி எல்லாம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தான் ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்கிட்டான். இல்லம்மா, நான் என்ன அம்மானு கூப்பிடாத. அருவருப்பா இருக்கு. உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். அப்புறம் எதுக்கு உறவு கொண்டாடிட்டு மறுபடியும் வரீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நீ யோகியமான ஆளா இருந்தா இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. உட்காருங்க. தேங்க்யூ. அவ கிடக்குற சந்தோஷ், உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ இப்ப இல்லப்பா. ஆத்திரம் அவ கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதான்ப்பா அவ கண்டபடி உளறிட்டு போறா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அவ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அவ மன்னிப்பு கேப்பாப்பா. என்ன பாட்டி இது? மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு யார் என்ன கோச்சுக்கிறா? அம்மா தானே. அவங்க கோவத்தையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல பாட்டி. இப்ப எதுக்கு தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? உன் பேர் என்ன? சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கானா? அடிதடி பண்ணிட்டு கம்பி எண்ணிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அழுக வேண்டியிருக்கு? டாக்டர் பாலாஜின்னு ஒரு பேஷண்ட் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ. டேய், காதல் இதெல்லாம் சகஜம்டா. அண்ணன்னு ஒருத்தர் இருந்தா காதலை பிரிக்க தான் பார்ப்பான். பட் ஏன் லவ் ஸ்ட்ராங். தேங்க்ஸ்டா. டேய், ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வந்திருக்காரு. இல்ல என் வருங்கால மாமனார் வந்திருக்காரு. நான் அப்புறம் பேசுறேன். எப்படி பாருக்க? நீங்க கேட்டதும் வழியெல்லாம் பறந்து போயிருச்சு. என் பசங்க பண்ணது தப்புதான், ஆனா நீ பண்ணதும் தப்பு. பிரியா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கலாம். அதை வச்சு நீ தப்பா முடிவு எடுத்துட்ட. இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்காத. அங்கிள், நான் பிரியாவை லவ் பண்றது உண்மை. பிரியாவும் என்ன லவ் பண்றது உண்மை. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல பிரியா பேரை சொல்லியிருந்தா ஸ்டேஷன்ல கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருப்பாங்க. ஏன் செய்யல தெரியுமா? லவ். உன்னை பரிதாபப்பட்டு தான் பார்க்க வந்தேன். ஆனா இப்ப வந்ததை பாவம்னு நினைக்கிறேன். நீ செஞ்ச தப்புக்கு என் பசங்க சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. அங்கிள், ஒரு நிமிஷம். சமாதானமா கல்யாண பேச்சு பேசுனா கேஸ வாபஸ் வாங்கலாம். எப்படி உங்க ஐடியா? என் பொண்ணுகிட்ட இன்னொரு தடவை கலாட்டா பண்ண நானே உன்னை அடிப்பேன். கேஸ வாபஸ் வாங்குறானா? உன்னால முடிஞ்சதை பாரு. பாலாஜிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் ரைட் சைடு நேரா போங்க. தேங்க்யூ. மே கம் இன் டாக்டர்? கம் இன், உட்காருங்க. சொல்லுங்க சார். பாலாஜிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அப்பா தான் 2 நாள் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன் சார் கேட்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் டாக்டர். அவங்க அப்பா வந்து கூட்டு போவாரு. தேங்க்ஸ். வாங்க. நான் சொன்னது சரிதானையா? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னதான் கரெக்ட். ராஜாராம் வந்திருக்காரு. என்ன பார்த்தான்னா அவ்வளவுதான்.
என்ன என் பையன் உயிரோட இருக்கானா இல்லைன்னு பார்த்துட்டு போந்தியா? மனிதாபிமானத்தோட தான் பார்க்க வந்தேன். ஆனா அது உங்ககிட்ட இல்ல. என் மேல உள்ள கோவத்துல என் குடும்பத்துல பிரச்சனை பண்றேன். அது வேண்டாம். என் கான்ட்ராக்ட்ல நீ நுழைஞ்சதுனால உன் நிம்மதி தூக்கம் ரெண்டையும் தொலைச்சி நீ செஞ்சது தப்புன்னு என் காலில் வைப்பேன். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? என்னால எதுவும் பண்ண முடியாது நினைச்சிட்டியா? நான் நினைச்சேன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். நான் கடவுளை நம்புறேன். என்னங்க சொல்றாரு? கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போறாரு. கடவுளே நல்லவங்களுக்கு நம்ம மூலியமா தான் அதிக சோதனை கொடுப்பாரு. வாயா, பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கும் கொடு, டீ சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். வேணப்பா. சரி, மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு லாக்கப்பில் இருக்கவங்களுக்கு கொடுத்துரு. உன் அருமை மாப்பிள்ள வருவாரா இல்ல பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காரா? ஹலோ போங்க இன்ஸ்பெக்டர். சார். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. மிஸ்டர் ராஜாராமன், உங்க ஒய்ஃபு மதர் இல்லாமல் உங்களுக்கு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன சார், லாயர் கூட்டிட்டு வரலையா? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னார். ஓ, ஐ சி. மாப்பிள்ள, மனோகர் சார், சந்தோஷ் நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க? சந்தோஷ மாப்பிளையே கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு ரொம்ப தான் பெருமை அடிச்சுக்கிட்டு இப்ப பார் அவர் லட்சணத்தை. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அனு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சந்தோஷ கூட்டிட்டு போக சொல்லிட்டாத்த. அந்த பையனை அடிச்சது கார்த்தியும் சந்தோஷம் சேர்ந்துதா? கார்த்தி மட்டும் ஸ்டேஷன்ல இருந்து சந்தோஷ் வெளியில இருந்தா அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது பல்லவிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி அனுவை சந்தோஷியை அனுப்பி வச்சிட்டா. பாத்தியா பல்லவி, மாப்பிள்ள மட்டும் இல்ல, அணுவும் தான் ரொம்ப பெருந்தன்மையான ஆளுன்னு எவ்வளவு அழகா காட்டிட்டா. இதை புரிஞ்சுக்காத முட்டாள இருக்க நீ. நீ பாருங்க, அவ யார் வந்தாலும் என்ன கேட்காம விட வேண்டாம். என்ன புரிஞ்சுதா? குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். நான் மிஸ்டர் ராஜாராமனோட லாயர். கார்த்தியும் சந்தோஷம் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் சார். அண்ணா, வா பிரியா. போய் நல்ல தலையில எண்ணெயை வச்சு தேய்ச்சி குளி. பல்லவி ஒரு நிமிஷம்.
போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தோஷம் நீ அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. ரொம்ப தப்பு. அனுவ பாரு எவ்வளவு பெருந்தன்மையோட நடந்துக்கிறா. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவ பெத்த புள்ள சந்தோஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு பேச்சு பேசுறேன். அவனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் அசிங்கமும். அதனாலதான் நான் அப்படி சத்தம் போட்டேன். அப்படி பார்த்தா என்னாலதான் எல்லா பிரச்சனையும் அசிங்கமும். தேவையில்லாம எதுக்குமா சந்தோஷனை திட்டினீங்க? ஆரம்பிச்சு வச்சது நீதான். ஆனா அது ஊதி பெருசாக்குனது அவன் தானே. மறுபடியும் சந்தோஷம் பத்தி தப்பா பேசாத. பாலாஜி பண்ண காரியத்தை கேள்விப்பட்டதும் ஒரு அண்ணங்கிற முறையில் எனக்கு எவ்வளவு கோவம் வந்ததோ அதே கோவம் சந்தோஷம் வந்தது. நாங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு புரட்டணும். இது தப்பா? அண்ணங்கிற உரிமையை அவனை யார் எடுத்துக்க சொன்னது? ஏன் அப்பா ஒண்ணுதானே. ஆனா அம்மா வேற வேற தானே. என்னடி பேச்சு பேசுற? அவங்க ஒரு விஷயத்த வேறான்னு தூக்கி போட்டுட்டாங்க. அதை தூக்கி மறுபடியும் அவங்க தலையிலே வைக்கணும்னு நினைக்கிறியே? உன் பிள்ளைங்களை பாரு, அனுவையும் ஒன்னே வேறனே நினைக்கல. அதேண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? நாங்க மட்டும் இல்ல பாட்டி, சந்தோஷன்னா நிவேதா அக்கா, மஞ்சு எல்லாருமே இவங்கள அம்மாவா தான் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. ஏய் என்னடி சும்மா ஒரேடியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவன் மேல எரிஞ்சு விடுற? உன்னை பெத்த நாங்களே ஒன்னையும் அணுவி ஒன்னாதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் அணு இருக்கிற இடத்துல ஒன்ன உட்கார வச்சோம். நாங்க நல்லதுன்னு நினைச்சுதான் இதை பண்ணோம். அது இப்ப தப்பா போயிடுச்சு. இதுல இருந்து நீயே தெரிஞ்சுக்க, அணுவும் நீயும் ஒண்ணுதானே. உன்னை பெத்த நாங்களும் உனக்கு அணுவுக்கு வித்தியாசம் பார்க்கல. அதே மாதிரி நீ பெத்த உன் பிள்ளைங்களும் உன்னையும் அணுவி வேறன்னு நினைக்கல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் தனியா இருந்துகிட்டு ஏண்டி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? உன்னால தாண்டி மாப்பிளைக்கு இவ்வளவு கஷ்டமோ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாப்பிள்ள பாவம் இல்லையா? நடந்தது எல்லாமே கட்ட கடமா நினைச்சு மறந்துடு. எங்க எல்லாரையுமே மன்னிச்சிடுமா. போதும், உன் மாப்பிள்ள புராணத்தை நிறுத்துறியா? செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துறேன்னு சொல்றியே. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல? இது பார், இன்னும் எத்தனை பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நான் யாரையும் மன்னிக்கவும் மாட்டேன். என் மனசும் மாறாது. இந்த அனுப்பிச்சு. சரிங்க சார். வாங்க உட்காருங்க. என்னாச்சு? சந்தோஷ் கார்த்தியை பிடிச்சிட்டீங்களா? ஓய்ஸ் பிடிச்சாச்சே. அவங்க மேல கொலை முயற்சின்னு கேஸ் போடுங்க. மிஸ்டர் பாஸ்கர், என்ன கேஸ் போடணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். சாரி சார். எங்க அவங்க கோர்ட்டு கூட்டு போயிட்டீங்களா? இல்ல, அவங்க 2 பேரும் ஜாமீன்ல போயிட்டாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், என் பையன் சாக கிடக்குறான், ஜாமீன்ல போயிட்டான், ரொம்ப கூலா சொல்றீங்க? இதோ பாருங்க, கோர்ட் ஆர்டரை மதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. சரி, அவங்க மேல என்ன கேஸ் போட்டீங்க? 75 கேஸ். என்ன சார் இது? 75 கேஸ் போட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்? என்ன சார், என் பையனை கொல்ல வந்திருக்கான், என்ன கேஸ் போட்டுன்னு சொன்னாலும் தெரியும் சொல்றீங்க. என்ன சார், அந்த ராஜாராம் என்ன உங்களை வேண்டப்பட்டு வர? சார், திஸ் இஸ் தி லிமிட். உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம் தான். நீங்க போலாம். எதை வச்சு சொல்றீங்க லேசான காயன்ட்டு? அப்படியா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். டாக்டர், பாலாஜிக்கு எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேனே, சின்ன காயம்தான், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக சொல்லிட்டேன். அவங்க அப்பா தான் 2 நாள் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ டாக்டர். நான் சட்டத்தை மதிக்கிறவன். தயவு செஞ்சு போங்க. நீங்க சொல்ற மாதிரி பொய் கேஸ் எல்லாம் போட முடியாது. போங்க சார். யோ, அந்த டாக்டரை நீ கரெக்ட் பண்ணலையா? அந்த ஆள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. எல்லாரையும் எல்லா நேரத்துல விலைக்கு வாங்க முடியாது. இதெல்லாம் நல்லா தான் பேசுற. சரி, எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாலாஜி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. வா பாலாஜி. டேய் தம்பி, என்னடா? என்னடா? என்ன பாலாஜி, அப்பாவை கோச்சிக்கிற? ஆமா, அப்பா பொல்லாத அப்பா. ஒரு பெத்த புள்ளைய 2 பேர் அடிச்சு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இவர் அவங்கள ஒண்ணும் பண்ணல. ஏதோ சட்ட ரீதியா மாட்டி விட்டு ஜெயில கழி திங்க வைக்கிறேன்னு சொன்னாரு.
அது மாதிரி வரால பண்ண முடிஞ்சதா? அவனுங்க பாட்டுங்க ஜாமீன்ல வெளியே வந்துட்டு ஜாலியா சுத்தி திரியிறானுங்க. நினைச்சாலே அவமானமா இருக்கு சார். என்னையா இது புரியாம பேசிட்டு இருக்கான்? நீங்க தான் உங்க பையனை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவன் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? என்னையா நீ என் நிலைமை தெரியாம அவனை தூண்டி விட்டுட்டு இருக்க? பின்ன என்ன சார், அவங்கள அப்படியே விட்டுறதா? இதே அவங்க 2 பேருக்கு ஊனம் சார். அவனுங்களும் துடிக்கணும். அதுக்கு எதாவது பண்ணுங்க சார். பண்றேன். ஏ பாண்டி, சொல்லுங்கண்ணே. நம்ம ஆளுங்களை கூட்டிக்க. அந்த ராஜாராம் பையன் சந்தோஷ் கார்த்திக் 2 பேரும் எங்க பார்த்தாலும் தூக்குங்கடா. சரிண்ணே. இல்லையா, நீங்க பாட்டு 2 பேரையும் கொண்டு போட்டீங்கன்னா சார் தான் கம்பி எண்ணும். யோ என்னையா குழப்புற? அவங்கள தூக்கலாமா வேண்டாமா கிளியரா சொல்லியா? சார், முதல்ல குழப்பனாதான் முடிவுல தெளிவு கிடைக்கும். அவங்க எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது பிரச்சனை கிளப்பி அது மூலியமா அடிங்க சார். நான் சொல்றது சொல்லிட்டேன். நீங்க யோசிச்சு பார்த்து என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் வரேன் சார். வாங்க சார். சர்வீஸா? இல்லப்பா, பிரேக் பிடிக்கல, என்னன்னு பாரு. சரி. ச்சே, கட் பண்றானே. தம்பி, சார்ஜர் இருக்காப்பா? தோ அங்க இருக்கு. குமார், என்னண்ணே? ராஜாராமன் சார் கம்பெனி வண்டி மாதிரி இருக்கு. ஆமாண்ணே. என்ன ஃபால்ட்டு? பிரேக் ஃபெயிலியர்ண்ணே. அப்படியா? சரி பாரு. சரிண்ணே. குமார், யார் செல்றா அது? இந்த வண்டியோட டிரைவர் செல்லுண்ணே. செல்ல எங்க வச்சுட்டு எங்க போயிட்டாரு? வெளில போயிருக்காருண்ணே. ஹலோ. டேய் மணி, அந்த ராஜாராம் பசங்க எங்க இருக்கான்னு தெரியுமாடா? டேய் ஒண்ணு தாண்டா. ஹலோ ஹலோ. டேய் மணி, ஹலோ.